அங்க மேல இருந்து பாக்குறப்ப எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய மலைத்தொடர்ல முருகனுடைய முகம் அப்படியே, அதாவது இப்படி மல்லாக்கப்படுத்திருக்கிற மாதிரியும் அந்த முக வடிவமும் தெரியுதுங்க. மலேசியால பத்துமலை முருகன் கோயில் வந்து மலை மேல இருக்கும். 420 படி போயிட்டு வரணும். ஏறிட்டாம ஒன்று லிஃப்ட் கிடையாது. ஆனா இங்க முருகனை பார்க்கறதுக்கு லிஃப்ட் வச்சிருக்காங்க. மேல பன்னீர் அபிஷேகம் இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கலாம். மேல போனா அது எதுக்காக அப்படின்னா, அந்த வேல் இருக்கு பாத்தீங்களா, அந்த வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் நம்மளே பண்ணலாங்க. அந்த பன்னீர் அப்படியே குழாய் வழியாக கீழே வந்து வர்ற பக்தர்களுக்கும் தரப்படுது, சுவாமிக்கும் அது பண்ணப்படுது. இந்த வேலுக்குள்ளார பைப் செட் பண்ணிருக்கோம். அது நேருங்க கீழே போய் மூணு சாமி. சரி சரி. நேரா நாளை காலையில சாமிக்கு அபிஷேகம். இன்னொரு ஆச்சரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அங்க மேல இருந்து பாக்குறப்ப எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய மலைத்தொடர்ல முருகனுடைய முகம் அப்படியே, அதாவது இப்படி மல்லாக்கப்படுத்திருக்கிற மாதிரியும் அந்த முக வடிவமும் தெரியுதுங்க. இந்த மலையில ஒரு ஆச்சரியம் என்னதுங்களா, அந்த காட்சியில இது பாறையாக இருந்தால் அப்படியே இருக்கும். ஆனா இது மரங்கள் நிறைந்தது. இந்த மரங்கள் வளர்ந்தா இந்த முக வடிவம் மாறுமான்னா மாறாதான்.